எவ்வளோ நாள் வந்து நடிச்சிட்ருக்க முடியும்? ரொம்ப நாளாக வந்து நடிப்பு போய்கிட்டே இருக்கே. பார்த்துருவோம். அதாவது இந்த பாண்டிங்கில் பொறுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக நடந்துக்கணும், பொறுமையாக பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அதிகமாக சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அதாவது சந்தோஷமாக இப்படி வாழணும், பிடிச்ச பர்சனோடு இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் இந்த உறவு சொல்லி கொடுக்கல உங்களுக்கு. அப்படி இருந்ததும் கிடையாது. கொஞ்சம் நாட்கள் இருந்திருக்கும். ஆனால் வந்து அனுசரிச்சுப்போ, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, இது இந்த உறவு மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரல, இந்த பர்சனோடு சேர்ந்து உங்களை சுற்றி இருந்த நபர்களும் அதான் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களாலே அதை வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் போச்சு. என்னைக்காவது கவனிச்சிங்களா? எல்லாருமே உங்களோட கேரக்டரை தான் குறை சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல உண்மையான பிரச்சனை என்ன தெரியுமா? உங்கள் கேரக்டரே கிடையாது. அனுசரித்து போன்னு சொன்ன அந்த வார்த்தைகள் தான். எல்லாம் சரி பண்ணிக்கலாம், எல்லாம் சரி ஆகிடும், அனுசரித்து போ அப்படின்னு சொன்ன வார்த்தைகளாலேயே நீங்கள் எல்லாத்தையும் இழந்தீங்க. பிடிக்காத நபர் கூட வாழ்ந்தீங்க. ஒரு சில பேருக்கு இந்த உறவு வந்து பிடிச்சு தான் இருந்திருக்கும், ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் என்னால் சமாளிக்க முடியும், என்னால் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியுங்கிற அதீத ஒரு நம்பிக்கை, நீங்கள் உங்கள் மேலே வச்ச அந்த நம்பிக்கை கடைசியில் அது உங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு. சரி, நிறைய பேர் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மையிலே வந்துட்டு சந்தோஷங்கிறதே இல்லைங்கிறதே எப்போ கண்டுபிடிச்சிங்கன்னா லேட்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனால் ஆரம்பத்திலே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வரத்துக்கு முன்னாடி ஒரு உஷாராக இருந்தீங்களான்னா இல்லை, சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாங்கிற அந்த வார்த்தைகள் எங்கே கொண்டாந்து விட்டுருக்கு? எதனால் மற்றவங்களை குறை சொல்கிறீங்க? இங்கே யாரோட பிரச்சனைகள் அதிகம்? பேச வேண்டிய டைமில் பேசாமல் விட்டது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா உங்களோட பாண்டிங்கில்? அதாவது உங்கள் பர்சனை பொறுத்த வரைக்கும் எதை செஞ்சாலும் நீங்கள் அவங்கள ஏற்றுக்குவீங்க, மன்னிச்சிடுவீங்கங்கிற ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா? ஆனால் இந்த உறவில் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனைனாலுமே, ஏன் சரி எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு வந்தாலும் சரி, ஏன் வந்து திரும்ப திரும்ப இந்த டாக்ஸிக்குள்ளரே போய் ஒரு கட்டத்தில் மாற்றுறீங்க? மேபி லவ் இருக்குது, என்னால் விட முடியல, பாசம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொன்னாலும் கூட ஏதோ ஒரு வகையில் போய் சிக்கிக்கிட்டோன்ற ஒரு எண்ணம் இருக்கா? அதாவது ஃபிசிக்கலி வெளியே வந்துட்டீங்க, மேபி தனியாக இருக்கலாம், இல்லை வேறு வேறு வீட்டில் இருக்கலாம், வேறு வேறு ஊரில் இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்திருந்தாலுமே ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் மனசில் போய் வந்து லாக் மாதிரி போய் உட்காந்துக்குச்சு, பூட்டு மாதிரி போய் உட்காந்துச்சு. அதை சாவி போட்டு திறக்கிறதுக்கு பதில் தெரியல. ஏன்னா இந்த உறவுக்கு வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்தே உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, எடுக்காமல் விட்டுட்டீங்க, ரொம்ப லேட்டாகி எடுத்துட்டீங்க. அந்த நம்பிக்கை கடைசியில் எல்லா விஷயத்தையும் மாற்றிருச்சு. அதே மாதிரி உங்கள் பர்சனுக்குமே நல்ல நடிக்க சொல்லி கொடுத்துருக்கு. கரெக்டாக இந்த பர்சன் நடித்த நடிப்புக்கு நீங்களே சொல்லுவீங்க, அப்பா என்ன நடிப்புடா சாமி, சூப்பராக தான் நடிக்கிறாங்க, நமக்கு அது தெரியாமல் போயிடுச்சே, இல்லையா? இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு லைஃப்பில் நீங்கள் அவங்க கூட இருந்த அந்த டைமில் லவ் பண்ணதை கற்றுக்கிட்டாங்களோ இல்லையோ, எப்படி வெளியில் சமாளிக்கணும், எப்படி வெளியில் நடிக்கணும், நல்லவங்களாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க. இந்த பாண்டிங்கில் எனக்கு பிடிச்சிருக்குங்க, எனக்கு அவங்க வேணுங்க கேட்குறீங்க இல்லையா? ஆனால் மனசை தொட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் யாருக்கும் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது, உங்களுக்கே பதில் சொல்லி பாருங்கள். உண்மையில் உங்களுக்கு இந்த பர்சன் வேணுமா? மனசார வேணுமா? மனசார தான் கேட்குறீங்களா, இல்லை வந்து இந்த சொசைட்டிக்கு பயந்து கேட்குறீங்களா? இல்லை உங்களோட மனசுக்குள்ளே ஏதோ, அதாவது ஒரு 100% ஒரு 99 இது வந்து வேண்டான்னாலும் அந்த 1%ன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 1%க்காக கேட்டுட்ருக்கீங்களா இப்போது? என்ன வேணும் இப்போ? பிரச்சனை என்ன? எதனால் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஏன் இவ்வளோ குழப்பம் வருதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? வேணும் வேண்டாம், புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கல, இவ்வளோ நடக்குது அது நடக்குது. அதாவது ஒரு டைமுமே இந்த விஷயத்திலிருந்து வெளியே வரணும்னு எவ்வளவோ போராட்டம் தான். ஆனால் போராடுற ஒரு நேரமுமே நீங்கள் திரும்ப திரும்ப அதுக்குள்ளே தான் சுற்றுறீங்க. வெளியே வர்றீங்க, மறுபடியும் இப்படி போய் சுற்றி அங்கே மறுபடியும் உள்ளுக்குள்ளே போய் மாட்டுறீங்க.
ஸோ இந்த எந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மனசறிஞ்சு ஒரு விஷயத்தை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை. சொசைட்டிக்கு பயப்படுறீங்க ஒரு சில பேர், நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன். ஒரு சில பேர் சொசைட்டிக்கு பயப்படுறீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு தெரியலங்க, இவங்களை விட்டால் எனக்கு லைஃப்பில் வேறு யாருமே இல்லை, வேறு யாரையும் எனக்கு தேட மனசு இல்லை. வாட் கைண்ட் ஆஃப், என்ன விதமான எண்ணம்? இங்கே எல்லாத்துலேயுமே மறுபடியுமே நீங்கள் உங்களை தான் இழக்கிறீங்க, உங்களை தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. சரி, அந்த பர்சன் பொறுத்த வரைக்குமே ரொம்ப நாள் நடிக்க முடியாது. ஒரு எண்டு பாயிண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய உண்மையான முகத்தை வந்துட்டு இன்னும் உங்கள் சைடு பீப்புளாக சேரும், இன்னும் நல்லதாக பேசுகிறாங்கல்ல அவங்கள பற்றி, அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வேற ஒரு ரீசன். ஓகேங்களா? இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது. அதாவது அந்த பர்சன் மாற்றுவேன், சரி ஓகே, அதுக்கு வெயிட் பண்ணணுமா? உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கிட்டு அடுத்த கட்டம் நகரலாமே. அது வர்றப்போ வரட்டும், நடக்கிறப்ப நடக்கட்டும்ன்ட்டு இருக்கலாமே. ஸோ டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப விளையாண்டுட்ருக்கீங்க. நான் இந்த விஷயத்தை அவங்கள குறை சொல்லவே மாட்டேன். அவங்க கேமை ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. ஆனால் நீங்கள் இந்த டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கீங்க. பார்ப்போம். சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? உங்களுக்கு பேசுறதுக்கு எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க? அவங்கக்கிட்ட பேசலாம், ஃபைனலாக ஒருக்கா பேசலாம். ஆனால் முடிய மாட்டேங்குது. ஒன்று தப்பான டைமிங்கில் போயிடுறீங்க. நீங்கள் ஒரு தப்பான டைமிங்கிலோ இல்லை அவங்க தப்பான டைமிங்கிலோ இருக்கலாம். மைண்ட் செட் வேறு ஏதோ ஒரு மூடில் இருக்கிற டைமில் பேசுகிறது. அப்படி இல்லை அப்படின்னா பேசுகிறீங்க. ரெண்டு பேரோட பிரச்சனைகள் என்ன தெரியுமா? இது சால்வ் பண்ண முடியாததுன்னு கிடையாது, சால்வ் பண்ணலாம். எப்படி? கம்யூனிகேஷனை சரி பண்ணால் சால்வ் பண்ணலாம். அப்போது மனசுக்குள்ளே ஒரு விஷயம் பேசுகிறப்போ வேறு விஷயங்கள் வருது. கரெக்டாக? இப்போ நான் இன்றைக்கி 2 பேரும் மீட் பண்ணுறோம், நாங்கள் பேசுகிறோன்னு சொன்னாலும் தப்பாக தான் பேசிட்டு வரீங்க, சண்டை தான் போட்டு வரீங்க. சரி, இந்த ஓவரால் ரிலேஷன்ஷிப்பே இப்போ எப்படி போயிட்டுருக்கு தெரியுமா? இது அவங்க லைஃப்பில் அவங்க ஏதோ அந்த கடல் அலை இருக்குல்ல, அந்த கடல் அலையில் அப்படியே ஏதோ அப்படியே இங்கே ஆடிட்டு எப்படியோ போயிடுறாங்க. எப்படியோ பேலன்ஸ் பண்ணிட்டு அந்த பர்சன் போயிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த அலையை பார்த்து பயந்துட்டு உள்ளுக்குள்ளே விழுந்துடுறீங்க. ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்குமே அந்த இமோஷன்ஸ் எது வந்தாலும் சரி, இந்த இமோஷன்ஸ் நீங்கள் ஒரு பக்கம், தன்னோட வாழ்க்கை ஒரு பக்கம்னு பேலன்ஸில் போகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, இந்த பர்சனோட இமோஷன்ஸில் அந்த பேலன்ஸை பண்ண முடியல. இவங்க ஒரு பக்கம் வேலை, உங்கள் வேலை வாழ்க்கை ஒரு பக்கம் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அந்த அலையில் சிக்கிடுறீங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியுதா எங்கே ஏன் உங்கள் லைஃப் இன்னும் ஸ்டக் ஆகி நிற்கிது அப்படிங்கிறது? அதாவது எல்லாம் அவங்க தப்பு பண்ணுறாங்க, இல்லைன்னா பாயிண்ட்டே கிடையாது, கண்டிப்பாக தப்பு பண்ணுறாங்க. ஆனால் தெளிவாக இருக்காங்க. ஸோ தப்பு பண்ண அவங்களே ரொம்ப தெளிவாக இருக்கிறப்போ நீங்கள் ஏன் இப்படி இருக்கணும்? ஏன் விழணும்? அவங்களுடைய சீக்ரெட்ஸ், உண்மையை நான் வெளியில் காமிச்சே தீருவேன் அப்படின்னு நிற்கிறீங்க. உண்மைகள் வெளியே தெரியத்தான் போகுது. அப்சல்யூட்லி அவங்களோட ரகசியம் ரொம்ப நாளைக்கு நிற்காது, திடீர்னு வெளியே வந்துடும். அவங்க நடிச்சிட்ருக்கிற இந்த ட்ராமா, இந்த நாடகம் அப்சல்யூட்லி வெளியே வருது. அப்போது நீங்கள் இதிலிருந்து கொஞ்சம் வெளியே இந்த வேர்ல்டோட இது பாருங்களேன், இதோட எனர்ஜி ஆரா, நீங்கள் இந்த ஃபேஸ், இந்த எனர்ஜி ஆரா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு போல்டான ஒரு பர்சனாக இருங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு வாய்ப்புகள் அமையும். மேபி ஒரு சில பேருக்கு உங்கள் பேரண்ட்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறது, இல்லை மியூச்சுவல் பர்சன்ஸ் யாராவது அரேஞ்ச் பண்ணுறது இருக்கும். ஏதாவது ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் அந்த கான்வர்சேஷன் பேசுகிறீங்க அப்படின்னா, அது ஒரு வாய்ப்புகள் வருது அப்படின்னா கவனமாக இருக்கணும். உங்கள் 2 பேருக்குமே ஆரம்பத்திலிருந்து கம்யூனிகேஷனுங்கிறது சுத்தமாக சரி கிடையாது. ஏன்னா இப்போ 2 பேர் போய் உட்காந்து பேசுகிறீங்க, சரி வீட்டில் பேசினா தான் பிரச்சனையாக இருக்குது. காஃபி ஷாப் போகிறீங்க, உட்காடுறீங்க, பேசுகிறீங்க, ஆனாலும் ஒருத்தவங்க மைண்டு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஒன்று சொல்கிற டைம் ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் ஆகிருப்பீங்க, 2 பேருமே 2 சீட்டில் அழகாக உட்காந்துருக்கீங்க. ஆனால்
மென்டலி நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் வேற என்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆப்போசிட்டில் கேட்குற அவங்க உங்களை பார்த்துட்டே இருந்தாலும் அவங்க மைண்டில் வேறு என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போது எல்லாத்துக்கும் புரியுதா? புரியுது. எஸ் எஸ் அவ்வளோதான். ஆனால் என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டு பாருங்கள், தெரியாது. இந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன்ஸ் ரொம்ப மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நான் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இது ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு. அவங்க ஓவராலாக சொல்லணும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ரொம்ப நல்லா நடித்தது தான் உண்மை. அந்த நடிப்பை உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது இன்னொரு உண்மை. அது எப்போ ரொம்ப லேட்டாக கண்டுபிடிச்சது another ட்ரூத், இன்னொரு விஷயம். ஸோ அதை சரி பண்ணணுன்ற முயற்சிகள் வேறு. இது என்னென்னா ஒரே இதுக்குள்ளரே சுற்றுறீங்க. எனர்ஜி எனக்கு ரொம்ப சுத்தமாக இல்லைங்க, எனக்கு எனர்ஜினா என்னன்னே தெரியாத அளவுக்கு நான் போயிட்டுருக்கேங்கங்கிறீங்களே. எப்படி இருக்கும் எனர்ஜி? நான் ஒன்று கேட்குறேன், எப்படி இருக்குங்கிற எனர்ஜி? இதுக்குள்ளே எத்தனை வாட்டி சுற்றிக்கிட்டே இருந்தால் உங்களோட எல்லா பாசிட்டிவ் எனர்ஜி, எல்லா டேலண்ட்டு, அது எல்லாத்தையும் இதுக்குள்ளரே போயிட்டேங்க. உங்கள் ஆராய்ச்சிகள் எல்லாத்தையும் இதுக்குள்ளரே இறக்கியாச்சு. அப்புறம் எங்கே போய் லைஃபுக்கு பார்க்கறது? இப்போவும் வந்துட்டு ஃபைனல் சான்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கிடைக்குது. இது நீங்கள் ஒரு கோல்டன் சான்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஃபைனலான சான்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு அழகான வாய்ப்பு உங்களை நோக்கி வருது. இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய விஷஸ் என்னவோ அதை கேட்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு வாய் வார்த்தையில் கேட்காதீங்க. ஏன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக ஒரு அருமையான ஒரு வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த பர்சன் வேணும்னு நினைக்கிறீங்களா? இந்த பர்சன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஜஸ்டிஸ் வேணுமா? என்ன வேணும் அதை ஃபஸ்ட்டு கேளுங்க. ஏன்னா இந்த டைமில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக, லவ் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்குது, ஒரு பதில் கிடைக்க இருக்குது. அப்போ என்ன வேணுங்கிறத பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் தான் கேட்கணும். அதே மாதிரி சும்மா வாய் வார்த்தையில் கேட்காதீங்க. சும்மா ஒரு ரூம் போங்க, இல்லை தனியாக இருக்கிறீங்களா? வெரி குட். பூஜை ரூம், எஸ். அமைதியாக உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு என்ன வேணுங்கிறத மனசார கேளுங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அந்த முடிவை எடுங்க. ஏன்னா நிறைய பேர் உங்கள் கோவத்தில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, எனக்கு அவங்க வேண்டாங்க, தூக்கி போட்டுறேங்க, இதோடு முடிஞ்சது, இனிமேல் நான் அவங்க நம்பரை பார்க்கவே மாட்டேன், சொன்ன கொஞ்ச நேரத்திலே அவங்கள நான் ஏதோ மிஸ் பண்ணுறேன், ஒரே ஒரு சான்ஸுங்க, நான் திருத்த பார்க்குறேங்க, இல்லையா எனக்கு கோவத்தில் கேட்டுட்டாவது விட்டுறேங்க, எனக்கு அவங்கள நேரில் கூட்டிகிட்டு வாங்க. அப்போது என்ன வேணும்? இப்போது உங்களுக்கு என்ன வேணும்? அது பிரபஞ்சத்துக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த பர்சனை எக்ஸ்போஸ் பண்ணணும், அந்த பர்சனோட ரகசியத்தை வெளியில் 4 பேருக்கு தெரியணும், 4 பேர் புரிஞ்சுக்கணும்னு ஏன் அவ்வளோ எஃபோர்ட்ஸு, ஏன் அவ்வளோ முயற்சிகள், ஏன் அந்த டேக்காக நான் வெயிட்டிங். அந்த நாள் நடந்துருச்சுன்னா நான் நிம்மதியாக இருப்பேங்க. நான் அடுத்து என் லைஃப்பை நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேங்க. ரியலி அந்த நாள் வர வரைக்கும் நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கணுமா? வெயிட் பண்ணணுமா? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் உங்களை இழந்துட்டுருக்கீங்க இந்த ப்ராசஸில், இந்த விஷயத்தில் எத்தனை பேர் இழக்கிறீங்க. இது நான் நீங்கள் வீக்கான கேரக்டர்னு யாராவது சொன்னால் நான் நம்ப மாட்டேன். நீங்கள் இதை யார்கிட்ட வேணால் சொல்லுங்கள். நீங்களே கமெண்ட் செக்ஷனில் நான் ரொம்ப வீக்காங்க, நான் ரொம்ப ஏமாந்துட்டேன், இப்படி ஏமாந்துட்டீங்க ஓகே, ஆனால் நான் வீக்கான பர்சன், எனக்கு எதிர்த்து பேச தெரியாது, அப்படிலாம் யாராவது என்கிட்ட கூட சொல்லாதீங்க, நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் வீக்கான கேரக்டர் கிடையாது. நீங்கள் பேச்சு திறமையெல்லாம் அருமையாக இருக்கிற கேரக்டர் தான். சாஃப்ட் கேரக்டர், எமோஷ்னலாக எஸ், ஆனால் வீக்கு கிடையாது. ஆனால் இந்த பர்சன் விஷயத்தில் தான் வீக் ஆனீங்க. அதுக்கு காரணம் ஆரம்பத்திலே இருக்குது. இந்த பாண்டிங்கோட ஆரம்பத்திலே பிடிய விட்டுட்டீங்க, மற்றவங்க பேச்சு கேட்டு லிசன் பண்ணிட்டீங்க. அது கைமீறி போனதுக்கப்புறம் கண்ட்ரோலுக்கு எடுக்கணும்னு பார்க்குறீங்க. ஸோ இட்ஸ் டூ லேட். நிறைய பேருக்கு நான் எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன், நிறைய பேருக்கு டூ லேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இப்போயாவது உங்கள் வேல்யூவை காமிங்கன்னா காமிக்க மாட்டுறீங்க. அந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணணும், அவங்கள காட்டி கொடுக்கணும் தேவையே இல்லை. 4 பேர்த்துக்கிட்ட சொல்லுங்கள், கேட்க மாட்டாங்க. ஆதாரத்தை எடுத்துகிட்டு போங்க, போய் நீட்டுங்க, நம்ப மாட்டாங்க. நம்பினாலும் இந்த நபரை பகைச்சிக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? உங்கள் லைஃப்னு பார்த்து நகர்ந்துட்டு போகணும். அது ஒரு சாய்ஸ் இருக்குது, பியூட்டிஃபுல் சாய்ஸ் இருக்குது. அதே மாதிரி
இந்த டைமில் அவங்களாவே அவங்களோட வாயாலே அவங்கள பற்றின உண்மைகளை சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ஜெலசிலையோ ஒரு பொசசிவ்னஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு வேகத்தில் கூட சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய உங்களை ஒரு காம்படிட்டராக அந்த பர்சன் மனசுக்குள்ளார பார்க்குறாங்க. அது நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, என்கிட்ட என்னங்க இருக்குது காம்படிட்டராக பார்க்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க. உங்ககிட்ட ரியல் டேலண்ட் இருக்குது, நீங்கள் ரொம்ப வித்தியாசமான நபர் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ உங்களை சுற்றி இருக்க நபருக்கும் உங்கள் பர்சனுக்கெலாம் தெரியும். ஸோ உங்களை காம்படிட்டராக அந்த நபர் பார்க்குறாங்க. அப்போது காம்படிட்டராக பார்த்தா என்ன பண்ணுவாங்க? பொசசிவ்னஸ் இருக்கும், ஜெலசி இருக்கும், என்னடா நம்மளை விட முன்னுக்கு வராங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் நேச்சுரலாக வந்துடும். அது அந்த பர்சனுக்குள்ளார இருக்குது. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களாவே அவங்களோட ட்ரூ செல்ஃபை காமிச்சிடுவாங்க. இந்த பர்சன் 4 பேருக்கு மத்தியில் அவங்களோட உண்மையான ஃபேஸை காமிக்கிறதுக்கான ஒரு தருணம் வருது. இவங்க காமிக்கலைனாலுமே அவங்க சைடு பீப்புள், அவங்களோட ஒரு ஃபேமிலியோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை வேறு தேர்ட் பார்ட்டி இருந்தாலும் கூட இந்த நபரை பற்றி வழியில் ஏதாவது ஒரு காசிப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அந்த பர்சனை சுற்றி இருக்கிற எனர்ஜி பார்த்திங்கன்னா காசிப்கான எனர்ஜி. ஓகேங்களா? சுற்றி காசிப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பர்சனால் தன்னோட ஒரு கோவத்திலேயோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயோ ஒரு வெறுப்புலேயோ அவங்களோட உண்மையான ஃபேஸை காமிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கள சுற்றி எல்லாமே நல்லா இருக்காங்க, ஜாலியாக பேசுகிறாங்க, ஹாப்பியாக தாங்க இருக்காங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு இங்கேருந்து எப்படி தெரியும்? நீங்கள் அதையே யோசிக்கலை. இப்போ இன்றைக்கி இந்த ரீடிங்கை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும், கிளாரிட்டி, ஓகே அப்படின்னு. இல்லை அப்படின்னா எப்படி தெரியும்? நீங்களாம் கற்பனையாக நினைக்கிறது மட்டும்தான். ஓகேவா? ஆனால் அங்கே அவங்கள சுற்றி ஒரு சில காசிப் போயிட்டு இருக்கு. அதாவது உண்மையிலே உங்கள் பர்சன் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதாவது சொல்லுவாங்களா, வாய் வச்சுட்டு கம்முன்னு இருங்கப்பான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான். வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும். ஏதாவது ஆட்டிடியூடு காமிக்கிறது இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறதுன்னு பண்ணால் இதுதான் டைமுன்னு சொல்லிவிட்டு அவங்களோட சீக்ரெட்ஸ் வெளியே வரும். உங்கள் பர்சன் உங்களுடைய சீக்ரெட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, உங்களோட சார்ந்த ஒரு சில சீக்ரெட்ஸ் அண்ட் வேறு சீக்ரெட்ஸும் வச்சுருக்காங்க. அது எல்லாமே இந்த டைமுக்கு வெளியே கொண்டு வரத்துக்கு ஒரு நபர் இருக்காங்க. இந்த நபரை பற்றின சீக்ரெட்ஸை தெரிஞ்சவங்க அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா டேட்டாஸும் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டைம் வர்றப்போ நான் வெளியே காமிச்சிடுவேன் அப்படின்ற ஒரு 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 பாயிண்டில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் நிம்மதியாக இருங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த பர்சனுடைய இந்த ஃபீலிங்ஸ், இந்த விஷயங்கள், இதோட அட்டாச் ஆகியிருக்கீங்களோ அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். உங்கள் லைஃப் என்னங்கிறத பார்க்க முடியும். உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் டைமிங் நல்லா இருக்குது. அதனால தான் இந்த அழகான பிளெஸ்ஸிங் உங்களை சுற்றி வருது. அப்போ யூஸ் பண்ணுங்கள். கிடச்ச இந்த பியூட்டிஃபுல்லான பிளெஸ்ஸிங்ஸை விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிரூபிக்கிறதுலே டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அந்த பர்சனை பற்றின ரகசியங்கள், அது ரொம்ப பெரிய ரகசியங்கிறதெல்லாம் திடீர்னு வெளியே வரும். திடீர்னு சீக்ரெட்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். நீங்கள் பண்ண தேவையில்லை, நீங்கள் எந்த ரோலும் ப்ளே பண்ண தேவையில்லை. அதுக்குன்னே அங்கே இருக்காங்க. இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு, மாட்டி விடுறதுக்குன்னு அங்கே இருக்காங்க. உங்களுடைய பாதி வேலையை அவங்க குறைச்சிடுவாங்க, கவலைப்பட வேணாம். ஓகே, எனக்கு 2 வந்திருக்கு. எஸ். சரி, இது என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் எனக்கு அவங்க இந்த வழியில் தான் சஃபர் ஆகணுங்க, நான் தான் அவங்களுக்கு பதில் கொடுக்கணும், நான் தான் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லைங்க. ஓகேவா? நம்மளோட லைஃப்பை பார்க்கலாம். அந்த சைடில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜஸ்டிஸ் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்ரெடி அந்த ஜஸ்டிஸ்க்கான பாதையில் அவங்க போயிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னா, நீங்கள் எனக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கே ஜஸ்டிஸ் கிடச்சாகணும், இப்படி தப்பு பண்ணிட்டாங்க, இல்லை இது கொஞ்ச நாள் தான் நான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளே எனக்கு எனக்கான நியாயம், அந்த பர்சனுக்கான கர்மா கிடைக்கணும்னு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது எதுக்குன்னு டைம் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்டிஸ்க்குன்னு ஒரு டிவைன் கர்மாக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. ஸோ அது அந்த பர்சனுக்கு ஸ்லோவாக கொடுக்கும். ஆனால் பயங்கர தரமாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டே உட்காரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களை விட்டுட்டோமான்னு ரியலைஸ் பண்ணுவாங்களான்னா பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்க? நீங்கள் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்களேன், பண்ண மாட்டாங்க. புரிய வச்சு பாருங்கள், வேலையாவதே. ஆனால் அந்த ஒரு விஷயம், கார்மிக் விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க.
அதே சமயம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்குறப்போ அவசரப்பட்டு விட்டுட்டோமே உங்களைங்கிற ஒரு நினப்பு இருக்கும். ஸோ அந்த ஃபேஸஸ் எல்லாமே அடுத்தடுத்துங்கிறது வருது. ஓகேங்களா? நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். அதாவது அவங்களுக்கு ஒரு நார்மலாக இருக்குங்க, டெய்லி எப்பயும் போலே லைஃப் இருக்கும். பார்த்தா திடீர்னு ஒரு பிரச்சனை அவங்கள சுற்றி இருக்கவே எதிராக நிற்பான். ஏன்னா நேற்று தானே சிரித்து பேசுனேன், நேற்று தான் நல்லா பேசுனேன், இன்றைக்கி என்ன எனக்கு எதிராக நிற்கிற அப்படின்னு அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ ஒரு டைம் வச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்படி அப்படின்லாம் இருக்காது. சிரிச்சிட்டு இருக்கப்பவே அவங்களுக்கு பேக் ஸ்டாப் பண்ணுவாங்க, முதுகில் குத்துவாங்க. ஏன்னா அந்த நபரை சுற்றி இருக்கிற உங்கள் பர்சனை சுற்றி இருக்கிற நபர்கள் அப்படி இருக்காங்க. குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம அதை பற்றி யோசிக்காமல் அந்த பர்சனை நீங்கள் எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ண தேவையில்ல, அவங்களே ரகசியத்தை சொல்லிடுவாங்க, அவங்களே மாட்டிக்குவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இன்றைக்கான ரீடிங் அவ்வளோதான். அதே மாதிரி இதெல்லாமே ஜென்ரல் ரீடிங். நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது, அதை வச்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.